ஹலோ, குட் மார்னிங். ஓகே. நீங்க ரேணுகா தேவி ராமசாமி. ஓகே, நீங்க வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கேட்டிருந்தீங்களா? சித்திவான் மினி போஸ்ட்ல. போஸ்ட் ஆபீஸ்லயா? ஓ, என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க நீங்க? இந்த மாதிரி இருந்தா எப்படி உங்களுக்கு வேலை கொடுக்கறது? நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சித்திவான் போஸ்ட் ஆபீஸ்ல தான் கூப்பிடுறேன். ஐயோ, ரேணுகா, ஐ யூ சீரியஸ்? நான் வந்து சித்திவான்லயே பிறந்து சித்திவான்லயே வளர்ந்து சொந்தமாவே வீட்டு வீடா வந்து போஸ்ட் வந்து போட்டுது. இப்ப ஒரு போஸ்ட்மேன் வந்து இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க பின்னாலே நான் போவேன் எப்படி அந்த வேலை கத்துக்கிறதுன்னு. அதுக்கு பிறகு போஸ்ட்மேன் ஆகி அப்புறம் போஸ்ட் மாஸ்டர் ஆகி, சோ இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து போஸ்ட்மேன் ஆயிருக்கேன். நீங்க வந்து இவ்வளவு சிம்பிளா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கூப்பிட்டா நீங்க வந்து பொறுப்பே எல்லாம் பேசிட்டு. பொறுப்பு எல்லாம் பேசுறேன்? என்னங்க, நல்லா தானே பேசுறேன். இல்ல, யார் ரெக்கமெண்ட் பண்ணான்னு கேட்டா நீங்க என்ன பெரிய அப்படக்கரா? ஹலோ, கொஞ்சம் அழகா பேசுங்க. என்ன அழகா பேசுறது? நான் சில கேள்விகள்லாம் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஐயோ, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு உங்களை மாட்டி விடாதீங்க. நோ 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 நோ, இது வந்து என்னோட பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக. இப்ப ஸ்டாம்ப் இருக்குல்ல, ஸ்டாம்ப் ரவுண்ட் ஸ்டாம்ப், கட்ட ஸ்டாம்ப், எது இருக்கு? கட்டன் ஸ்டாம்ப் தான் இருக்கு. ஓகே, வெரி குட். ஸ்டாம்ப் ரெண்டு வகையா ஒட்டலாம். எப்படி? நீங்களே சொல்லிருங்க. நான் வந்து போஸ்ட் மாஸ்டர் ஆயிட்டேன். இதுக்கு மேல எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது. அதனால நான் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இல்ல, எனக்கு இப்ப சோபா எதுவுமே சொல்லலையே. அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. இல்ல, அவங்க வேலை கட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்க. ஐயோ, வேலை நான் இப்ப சொன்ன பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லி தான் அதை கூப்பிட்டாங்க இல்லையா? இப்ப சொல்லிட்டு பிறகு சொல்ல வேணாம்னு சொல்லல அவங்க. நான் வேணா அவங்க கிட்ட பேசிக்கிட்டா? அவங்க வேலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு பிறகு அவங்க என்கிட்ட வந்து ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னா நீங்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க சொன்னது அவங்க என்கிட்ட சொல்லி நான் அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா நீங்க வேற மாதிரி கதையை திருப்புறீங்க. சரி, இன்னொரு கேள்வி. 5 காசு, 10 காசு, 20 காசு, 30 காசு, 40 காசு, 50 காசு, 60 காசு, 70 காசு, 80 காசு, 90 காசு, ஒரு வெள்ளி, இதுல எந்தெந்த ஸ்டாம்ப் இருக்கு? எது இல்ல, எது இருக்கு? நான் சொன்னது எது? நீங்க சேல் பண்ற ஸ்டாம்ப் பத்தி கேக்குறீங்களா? என்னது? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. அதனால அவங்க சொன்னாங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஸ்டாம்ப் வந்து எந்த பக்கம் ஓட்டுவாங்க? வலது பக்கம், இடது பக்கம், மேல் பக்கம், கீழ் பக்கம், பின்னால பக்கம்? முன்னுக்கு. நான் முன்னுக்குன்ற ஆப்ஷனே கொடுக்கல உங்களுக்கு. ஓகே ஓகே. வலது பக்கம், இடது பக்கம், மேல் பக்கம், கீழ் பக்கம், பின்னால பக்கம்? வலது பக்கம் தான் ஓட்டுவாங்க. யாரோட வலது பக்கம்? உங்க வலது பக்கமா, ஏன் வலது பக்கமா? ஏன் வலது பக்கம். ஓகே, வெரி குட். ஏறக்குறைய ஒரு நம்பிக்கை தெரியுது. சரி, ஒரு போஸ்ட் ஆபீஸ் அடைக்கும் போது என்ன செய்வாங்க? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதே. இதுக்கு மேல வந்தாதான் அங்க கத்து கொடுத்தாதான் தெரியும். லைட் எல்லாம் அடைச்சிட்டு கதவு போட்டுவாங்க, அவ்வளவுதான். யூஸ் யுவர் காமன் சென்ஸ். மணி ஆர்டர் எப்படி அனுப்புறது? ஐயோ, இது வரைக்கும் அனுப்புனதே இல்ல, அதனால எனக்கு இதை பத்தி தெரியாது. சரியா? ரொம்ப சிம்பிள். எப்ப உங்ககிட்ட காசு இருக்கோ அப்ப நீங்க கிரிமான் வாங்க அனுப்ப முடியும். படுத்துறீங்களே. ஐயோ. ஓ, ரேணுகா தேவி வேலையை வீட்டுல கொண்டாந்து கொடுத்துருவான்னு பாத்தீங்களா? இல்ல. அப்புறம் சரி, நீங்க போஸ்ட்மேனா வேலை செய்றீங்களா? மொதல் உங்க இடத்துல மட்டும், உங்க தாமான்ல மட்டும்? போஸ்ட்மேனாவா? எங்க தாமான்லயா? ஆமா. எங்க தாமான்ல எங்க இருக்கு போஸ்ட் ஆபீஸ் வேலை செய்ய? இல்ல, நாங்க வந்து காலையில உங்ககிட்ட அந்த தாமானுக்கு வந்திருக்கிற லெட்டர் எல்லாம் கொடுத்துருவோம். நீங்க மொதல் காலையில போய் எல்லா வீட்டுக்கும் லெட்டர் போடணும், அப்புறம் வந்துடணும். ஐயோ, நான் அந்த மாதிரி வேலை கேட்கல. அந்த லெட்டர் எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நான் உங்க ஆபீஸ்ல வேலையை சேர்த்துக்கிறேன். ஐயோ, இனிமே எனக்கு அந்த வேலை வேணாங்க. நீங்க என்ன பெரிய அப்ப டக்கரா இந்த வேலை வேணாம்னு சொல்றீங்க? இனிமேல் வேலையே கிடைக்காது உங்களுக்கு. எங்க போனாலும் வேலையே கிடைக்காது. வயசு எத்தனை உங்களுக்கு? 21 வயசுக்கு பேசுற பேச்சாது. அப்புறம் நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிடுவேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். வேணாம், இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஐயோ, வேணாம், நான் ஆவல. இது எப்படி இருக்கு? ஐயோ, ஓ மை காட். நான் உண்மையிலே அந்த ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் இவ்வளவு நேரம். இது எப்படி இருக்கு?